வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் ருத்ரன் 2.0 சேனலுக்காக உங்கள் சிப்பு மனோஜ். நண்பர்களே, இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சூரியன் தான் இருக்குன்னு சொல்லி நம்மளுக்கு தெரியும். ஆனால் 12 சூரியன்கள் இந்த பூமியில இருந்திருக்குன்னு சொல்றாங்க. அதை பற்றி தான் பார்க்க போறோம். வாங்க காணொலிக்குள்ள போகலாம். முதல்ல பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு கிருஷ்ணனின் மகனான சாம்பன் வந்து ஒரு தொழுநோயால் அவஸ்தைப்படுறாரு. சாம்பனோட தாயார் யாருன்னு பார்த்தீங்கன்னா, கரடி ராஜ அரசனான ஜாம்பவான் மகளான ஜாம்பவதி. இவங்களுடைய மகன் தான் நம்ம சாம்பன். இவருக்கு தொழுநோய் வர்றதுனால தொழுநோய் சரியாகணும் போது துர்வாச முனிவர் வந்து ஒரு சாபம் விடுறாரு, உனக்கு தொழுநோய் வந்துரும்ட்டு. இதை பார்த்தோன்னே சாம்பனுக்கு ரொம்ப வருத்தம் அடையுது. நாரத முனிவர் என்ன சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த தொழுநோய் சரியாகணும்னு நினைச்சனா நீ என்ன பண்ணணும்னா, நீ போயிட்டு உடனே சூரியனை வந்து வேண்டிக்கோ அப்படின்னு சொல்றாங்க. அப்படிதான் சாம்ப புராணம் வந்து சாம்பனோட வரலாறையும் சூரியன் பிறந்த வரலாற்றையும் சொல்றாங்க. சரி, அந்த சாம்ப புராண வரலாறு நம்ம போய் பார்க்கலாம் வாங்க. முதல்ல பாத்தீங்கன்னா, நம்ம மரிஷி முனிவரின் மகனான காஷ்யப்பருக்கும் தட்சிணன் மகளான அதிதிக்கும் திருமணம் நடக்குது. திருமணத்திற்காக அதிதி வந்து கருவுற்றாள். அப்போ வந்து ஒரு முனிவர் வந்து நம்மளுக்கு அதிதி கிட்ட வந்து உணவு கேட்கும்போது கொஞ்சம் தாமதமா இது, ஏன்னா கணவரே அவளுக்கு கண் கண்ட தெய்வம். அதனால கணவனுக்கு உணவு பறிச்சுட்டு இருந்தா. அந்த டைம்ல பார்த்தா நம்ம அந்த முனிவர் வர்றாரு. அப்போ கொஞ்சம் டைம் ஆகும்போது என்ன சொல்லிடுறாருன்னா, கரு மிருதம் என்ன மரணத்துக்கு சமம்ன்றாங்க. இத அதித்தி கேட்டோடனே அதிர்ச்சி அடைஞ்சு தன்னுடைய கணவர்கிட்ட போய் முறையிடுறாங்க. இந்த மாதிரி சொல்லும் போது, ஏன் மிருத சஞ்சீவினியா கூட இருக்கலான்ட்டு காசியப்பர் சொல்றாரு. அப்படி அந்த குழந்தை கருவுல கலைஞ்சாலும் பரவாயில்ல, அவன் பேரண்டத்துல ஒரு பெரிய உருவத்தோட பெரிய ஆளா வருவான் அப்படின்ற மாதிரி காசியப்பர் வந்து அதித்திக்கு வந்து ஒரு ஆறுதல் சொல்றாரு. அப்படி 12 குழந்தைகளை, பிரகாசமான ஒளியுடைய குழந்தைகளை பெற்றெடுக்கிறாங்க அதித்தி. அந்த 12 குழந்தைகள் தான் ஆதித்யர்கள்வாங்க. அதுல 12 குழந்தைகளும் சூரியனை சொல்றாங்க. ஒரு சூரியன்ல இருந்து 12 குழந்தைகள், மாதம் ஒரு வீதம் 12 பேர் 12 மாதம் அவங்கவுங்க செயலை செய்யணும்னு சொல்லிட்டு காசியப்பர் வந்து ஒருங்கிணைத்திருக்கார். அப்படி அந்த 12 சூரியன்கள் யார் யாரு பாத்தீங்கன்னா, இந்திரன் சொல்லும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அதுதான் மழையை கட்டுப்படுத்துறவர். ரெண்டாவதா பாத்தீங்கன்னா தாதான்னு. தாதான்றது யாருன்னா, உலகில இருக்கும் விதிமுறைக்கு வித்திட்டவரே அந்த தாதா தான். மூணாவதா பிரஜன்யன். அவர் யாருன்னு பாத்தீங்கன்னா, இந்த உலகத்துல இருக்க சமநிலையை கொண்டு வர்றவர் தான் பிரஜன்யன். நாலாவது யாருன்னு பாத்தீங்கன்னா துவஷ்டான்றவர் யாருன்னு பாத்தீங்கன்னா, இப்ப பயிர்கள் விளைச்சல் இருக்கும் பாத்தீங்கன்னா, அந்த விளைச்சலை வந்து செழிப்பா வர வைக்கிறது தான் துவஷ்டா. அஞ்சாவது தான் பூஷா. பூஷா யாருன்னா, நம்ம பயிர்களுக்கு உணவு தன்மை அந்த சுவையை கொடுக்கறது தான் பூஷா. ஆறாவது யாருன்னு பாத்தீங்கன்னா ஆரியமன். ஆரியமன் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, இந்த முன்னோர்களுக்கு படையல் வைப்பாங்க பாத்தீங்களா, இறந்த முன்னோர்களோ இல்ல முன்னோர்களுக்கான நல்லதை செய்யறதுதான் ஆரியமன் செய்யறாரு. ஏழாவது யாருன்னு பாத்தீங்கன்னா பாக்கு நம்பது யாருன்னா, நம்ம உடல்ல உயிர் இருக்கு, அந்த உயிருக்கு வந்து உடல் உறுப்பு உள்ளுறுப்பு இதெல்லாம் கொடுக்கறது தான் பாக்கு. எட்டாவது யாருன்னு பாத்தீங்கன்னா பிவஷ்மான். பிவஷ்மான் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, நம்ம உண்ற பத்தீங்களா உணவு, அந்த உணவை வந்து செரிமானம் செய்ய வைக்கிறது தான் விவஷ்மானோட இதுவு. ஒன்பதாவது யாருன்னு பாத்தீங்கன்னா அன்சுமன். அன்சுமன் யாருன்னா காற்றை கட்டுப்படுத்துறாரு. காற்று இல்லைன்னா நம்ம யாராலும் உயிர் வாழ முடியாது. அதனால அவர் தான் அன்சுமன் வந்து காற்றை கட்டுப்படுத்துறாரு. 10வது யாருன்னு பாத்தீங்கன்னா வருணன். வருணன் வந்து தண்ணீரை கட்டுப்படுத்துறாரு. தண்ணீர் இப்ப அதுக்கு ஒரு தண்ணீர் இவ்வளவு லெவல் வேணும்னா அந்த லெவல் வரைக்கும் இருக்கும். இல்ல இப்போ தவறு செய்யறவங்கள வந்து அந்த தண்ணீர்ல அதிகமா ஆக்கி மூழ்கடிச்சு சாகடிக்கிறவருக்கும் வருணன் கையில தான் இருக்குன்னு சொல்றாங்க. 11வது யாருன்னு பாத்தீங்கன்னா மித்ரா. மித்ரான்றது யாருன்னு பாத்தீங்கன்னா, இப்ப வேத முனிவர்கள் தேவர்கள் எல்லாம் வந்து மந்திரம் மோதுவாங்க. அந்த மந்திரம் மோதுறவங்களுக்கு அவங்களுக்கு நன்மை செய்யறவர் தான் மித்ரா. 12ஆ இருக்கவர் தான் விஷ்ணு. விஷ்ணு நம்பது சூரியன்ல இருக்கும், அதாவது அந்த சூரியன் வந்து உலகத்துல இருக்க அனைவரையும் பாதுகாக்கிறது தான் விஷ்ணுவோட கடமைன்னு சொல்றாங்க. சரி, இப்படி நம்மளுக்கு தெரிஞ்சது இந்த ஒரு சூரியன் தான் தெரியும். ஆனா இந்த ஒரு சூரியன்ல இந்த 12 பேரும் வந்து ஒருங்கிணைத்து தன்னுடைய பணியை செய்யணும்னு சொல்லிட்டு சூரியனோட அப்பாவான காசியப்பர் சொன்னதுனால இன்றளவு அந்த பணியை சிறப்பா செய்துட்டு வராங்க. இந்த 12 பேருக்கும் நம்ம வந்து மரியாதை செலுத்தும் வகையில தான் தை பொங்கல்னு சொல்றாங்க. ஏன்னா இந்த 12 பேருக்கும் இந்த மாதத்துல இந்த தை 1லதான் இவங்களுக்கு சிறப்பான நாள்னு சொல்றாங்க. அதனாலதான் நம்ம தை பொங்கல்ன்ட்டு நம்ம முன்னோர்கள் வழிபடுறாங்க. மக்களே, இப்ப பாத்தீங்கன்னா நம்ம முன்னோர்கள் வந்து ஒவ்வொரு பண்டிகைக்கும் ஒவ்வொரு வழிபாடு வச்சிருக்காங்க. அப்படி பார்க்கும்போது இந்த தை பொங்கலுக்கு வந்து 12 சூரியன் வழிபாடு தான். அனைவருக்கும் இனிய தை திருநாள் நல்வாழ்த்துக்கள். வணக்கம். பழைய என பகிர்தலும் புதிய என புகழ்தலும் என்ற கூற்றுக்கேற்ப பலதை அகற்றிவிட்டு புதியதை வரவேற்போம். இனிய போகி நல்வாழ்த்துக்கள். வணக்கம். உழவர்களுக்கு மட்டுமல்ல,
ஜல்லிக்கட்டு நிகழ்வுக்கு பிறகு இந்த உலகுக்கே நீ செல்லப்பிள்ளை. இனிய மாட்டுப் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். வணக்கம் மக்களே. சுற்றுலா உற்றார் உறவினர் பார்த்து மகிழ்வது காணும் பொங்கல். காணும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.